வணக்கம் அனைவருக்கும், உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் ஜினோவின் பேய். அங்கே யார் படுத்திருக்கிறார்கள்? என்ன சுவையான ருசியான விஷயம். நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஹே ஹை, சவாலுக்கு செல்ல நேரம் வந்துவிட்டது. நாங்கள் இறங்க போகிறோம். சரியானது. வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் பிடித்த பேய் வேட்டையாடி ரூமி. இப்போது நாங்கள் இந்த பேயுடன் ஒரு குளிர்ச்சியான உண்மையான உணவு எதிராக சாக்லேட் சவாலில் போராடப் போகிறோம். போகலாம். க்ளோஷன் கீழே என்ன இருக்கிறது? காத்திரு, இது காலியாக இருக்கிறது. இது இருக்க முடியாது. ஜினோ பற்றி என்ன? மற்றும் உங்களின் பிடித்த புலி டர்பி எனக்கு இருக்கிறது. இதை என்ன செய்ய வேண்டும்? ஓ, இது மிகவும் நன்றாக மணக்கிறது. இதை நக்கி பார்க்கலாம். இது இனிப்பா என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். உள்ளே ஏதாவது இருக்கிறதா? எல்லாம் விசித்திரமாக இருக்கிறது. என்ன நடக்கிறது? ஆம், என்ன நடக்கிறது? வாவ், இது என் புலிக்குட்டி ரூமியா. ஓ, அவன் எனக்கு சாக்லேட் கொண்டு வந்தான். அருமே. காத்திரு. ஆனால் ஏன் இது நாக்கு நீட்டுகிறது? ஐயோ, எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. நீ அதை பார்க்கவே கூடாது டர்பி. அது மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. சரி, நான் இதை பற்றி என்ன செய்ய வேண்டும்? முயற்சி செய்யலாம் என நினைக்கிறேன். இது ருசியாக இருக்கிறது. மிகவும் குளிர்ந்த சாக்லேட். ஓ ஆம், மிகவும் சுவையாக இருக்கிறது. ஜினோ, நீயும் முயற்சி செய்ய விரும்புகிறாயா? முடியாது. என் ஹூடின் கீழே என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள முடியுமா என்று ஆசைப்படுகிறேன். காத்திருங்கள். ஜினோ எங்கே போனார்? விசித்திரமாக இருக்கிறது. ஹே, அது யார்? யாரோ என்னை அழைத்தது உறுதியாக. சரி, இப்போது நமது க்ளோஷுகளை மாற்றுவோம். ஹே ரூமி, நீ உன் க்ளோஷின் கீழே பாப்பியா அல்லது என்ன? அதை ஒன்னா உயர்த்துவோம். ஓ ஆம், இது ஒரு பிளாஸ்டர். ரொம்ப குளிர்ச்சியா இருக்குது. இதை நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ரூமி, கவனமாக இரு. ஒரு சக்தி வாய்ந்த நீர்வழி உன்னை வழி நடத்துகிறது. இது வேலை செய்தது. அருமை. அப்படியானால் நான் உன்னை இப்போதே தாக்குவேன். எனக்கும் ஒரு பிளாஸ்டர் இருக்கிறது. கவனமாக இரு ஜினோ. நான் உன்னை தனியாக விட மாட்டேன். நான் அதைவிட அதிகமான பேய்களை தோற்கடித்துள்ளேன். நீங்கள் அதை என்னிடமிருந்து பெறுவீர்கள். காத்திருங்கள், காத்திருங்கள். என்ன? இல்லை. அட, எங்கே போனாள் அவள்? அவள் எங்கே சென்றாள்? அவள் இங்கேதான் இருந்தாள். அட, மற்றும் இங்கே நான் இருக்கிறேன். நான் அதை பெற்றுவிட்டேன். இப்போதே அதை பெறுங்கள். அது மிகவும் வேடிக்கையாக இருந்தது. நீ சாக்லேட்ல மூழ்கி இருக்கிறாய். அது குளிர்ச்சியாகவும் இலக்கை சரியாக அடைந்ததுமாக இருந்தது. மிகவும் சுவையாகவும் இருந்தது. ஓ, என்ன ஒரு பேரழிவு. நான் இப்ப முழுவதும் சாக்லேட்ல மூழ்கி இருக்கிறேன். நாம் இத பார்க்கலாமா? அதை தொடருங்கள். ஓ, காத்திருங்கள். என்ன, அது ஒரு காக்டஸ் தானா? அதை எப்படி சாப்பிடுவது? சரி, அதை நக்கி பார்க்கலாம். என் நாக்கு. அவை மிகவும் கூர்மையானவ. நான் அதிர்ஷ்டசாலி எனில் எனக்கு ஒரு சாக்லேட் காக்டஸ் உள்ளது. முயற்சிப்போம். ஆமாம், மிகவும் சுவையாக இருக்கிறது. ஹா, உனக்கு சரியான பாடம் ரூமி. என்ன, நான் உனக்கு ஒரு பாடம் கற்பிக்க போகிறேன் ஜினோ. சென்னி ஒரு சோடா கீன் எடுத்து அதை நல்லா குலுக்கணும். இப்ப அதை ஜினோவுக்கு அனுப்புவோம். ஓ, சோடா. எனக்கு தாகமா இருந்தது. இல்ல, நான் ஃபாண்டாவில் மூழ்கி இருக்கிறேன். என்ன ஒரு கனவு ரூமி. எனக்கு தெரியும், இது உன் கிண்டல். நீ உன் காக்டஸ சாப்பிடு. இப்போது நெல். நான் என்ன செய்யலாம்? சரி, அதை நறுக்குவோம். இப்போது நீ காக்டஸ சிறிய துண்டுகளாக நறுக்க வேண்டும். என் கூர்மையான கத்தானா இதை சில வினாடிகளில் சமாளிக்க முடியும். ஓப்ஸ், இப்போது நூடுல்ஸை எடுத்து நான் அவற்றை விரும்புகிறேன் மற்றும் நூடுல்ஸில் காக்டஸை சேர்க்கலாம். வாருங்கள், நன்றாகவே தெரிகிறது. ஓ, நீ சரியா சொல்றாய். இது சுவையாகவும் தெரிகிறது. புதுக்க முயற்சிப்போம். விசித்திரமா தெரிகிறது, ஆனா இது ரொம்ப நல்லது. அட, அதை பாத்தீங்களா? எனக்கு ஒரு அருமையான யோசனை வந்தது இல்லையா? நிமிடம், என்ன நடக்கிறது? நான் மிகவும் மோசமாக உணர்கிறேன். எனக்கு தெரியும். ஓ, அது மிகவும் மோசமாக இருந்தது. ஜினோ, நீ முடிக்க விரும்புகிறாயா? இல்ல? சரி, பரவாயில்ல. நான் ஓய்வு எடுக்க வேண்டும். ரூமி,
நான் முதலில் தொடங்க விரும்புகிறேன். இது என் முறை இப்போது. சரி, பார்ப்போம். அது என்ன? அது ஒரு மந்திர குச்சி தானா? அதை நான் என்ன செய்ய வேண்டும்? ரூமி, உன் க்ளோஷன் கீழே என்ன இருக்கிறது என்று நீ பார்ப்பது நல்லது. சரி, எனக்கும் ஒரு மாயக்கோல் இருக்கிறது. அது வேற நிறத்துல இருக்கிறது. நான் அதை கண்டுபிடித்தேன். அது சாக்லேட். மிகவும் நல்லது, மிக சுவையானது, அற்புதம். எனக்கு இது பிடிக்கும். நான் உன்னை விட அதிர்ஷ்டசாலி. ஆம் ஆம். அதனால் என்ன செய்ய வேண்டும்? நான் ஒரு மந்திர குச்சியை எப்படி பயன்படுத்துவது என்று கூட தெரியாது. வாவ், அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. அது ஒளிர்கிறது. சரி, மந்திரம் செய்ய முயற்சிப்போம். வாவ், அதை பாருங்கள். இப்போது அது சாக்லேட். ஆமாம், ரொம்ப சுவையா இருக்குது. அதை செய்ய முடிந்தது. மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. தட்டு முடிந்தது. இப்போது இன்னும் என்னை சாக்லேட் ஆக்க வேண்டும். ஓ சரி, எனக்கு கிடைச்சது. இப்போது நான் சாக்லேட் ரூமியை பெறப்போகிறேன். என்ன? இல்ல, நீ என் கத்தானாவை சாக்லேட் ஆக்கி விட்டாயா? ஆனால் அது எனக்கு மிகவும் பிடிச்சது. இப்போது அதை சாப்பிட போகிறேன். அருமை. நீ எப்படி அதை செய்தாய்? நான் இப்போது உன் மந்திர குச்சியை உடைக்கப் போகிறேன். அதுதான் இருக்கலாம். விசித்திரமாக இருக்கிறது. ஜினோ, உன்னுடையது என்ன? நான் ஒரு பார்வை விடுகிறேன். சரி, அப்போ நான் என் தாடையை பார்த்துக் கொள்கிறேன். சரி, இது மிகவும் சுவையாக இருக்கும் என்று எனக்கு நிச்சயம் தெரியும். நான் முயற்சிக்கிறேன். ஓ ஆம், மிகவும் நல்லது. சாக்லேட் என் வாயில் உருகுகிறது. அப்படியா? உன்னிடமிருந்து இந்த பாதியை நான் திருடிக் கொள்ளட்டுமா? என்ன? முடியாது ஜினோ, நான் உனக்கு இதை கொடுக்க மாட்டேன். இது என் இனிப்பு. போய்விடு. ஒரு நிமிஷம், நீ எங்க போன? ஓ, நீ இங்கதான் இருக்கிற. உன் க்ளோஷன் கீழே என்ன இருக்குது பாரு. வாருங்கள். ஐயோ, எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. இதோ இந்த தாடை முழுவதும் துப்பலில் உள்ளது. ஆனால் திடீரென இது இனிப்பாக இருக்கலாம். இது ஒரு சர்க்கரை திரவம் இருக்கலாம். ஐயோ இல்லை, இது யாரோ ஒருவரின் உமிழ்நீர். உஃப், அருவருப்பு. யாராவது என் தாடையை பார்த்தீர்களா? ஓ, இதோ இது. Auntie, and her paggo. She is Miriam Ellis, which is dirty arsi and Kim in den whoring backer. And an konjo boy way எடுக்கணும். ரூமி, நாம் ஒருவருக்கொருவர் க்ளோச்சுகளை திறப்போம் ஒரே நேரத்துல. இதோ காற்று. அது எலுமிச்சையா? அது புளிப்பா? சரி, நான் தொடங்குகிறேன். நன்றாக மணக்கிறது. ஓ ஆமாம், மிகவும் நல்லது. சாக்லேட் எலுமிச்சை உண்மையானதை காட்டிலும் மிகவும் சிறந்தது. உண்மையிலேயே சாக்லேட். அப்போ என்ன பற்றி என்ன? ரூமி, உன் நேரத்தை வீணாக்காத. நீ உன் புளிக்கும் எலுமிச்சையை இப்போதே முயற்சி செய். அட, உண்மையிலேயா? நான் அதை முயற்சிக்க விரும்பவில்லை. ஜினோ தனது எலுமிச்சையை மிகவும் சுவையாக சாப்பிடுகிறான். சரி, நான் அதை சாப்பிடுகிறேன். இது ஒரு எலுமிச்சை மட்டுமே. இதை உடைத்து விடலாம். ஓ, இப்போது மனதை ஒருமுகப்படுத்து. ரூமி, இதை பரிசோதிப்போம். ஓ, எவ்வளவு புளிப்பாக இருக்கிறது. நான் முடிந்தவரை அதிகமாக சாப்பிட வேண்டும். வாருங்கள். மிகவும் புளிப்பு. என் முகத்தில் இப்போது ஒரு வலி வரப்போகிறது. சரி, அது நகைச்சுவையாக இருந்தது. அதை டிக்டாக்கில் போட வேண்டும். ரூமியின் ரசிகர்கள் அனைவரும் அவளை பார்த்து சிரிக்கட்டும். முடியாது. நான் அதை அனுமதிக்க மாட்டேன். இந்த புறநாற்றுடையிலின் நான் இருப்பேன். ஐயோ, என்ன நாற்றம் இது! கச்சா மீன். இது ரொம்ப மோசமா தெரியுது. மற்றும் இன்னும் கொஞ்சம் மோசமா நாற்றம் இருக்குது. இது அருவருப்பாக இருக்கிறது. ஓ வாவ், பாருங்கள், எனக்கு சாக்லேட் மீன் கிடைத்துள்ளது. இது அருமை. அதுவே எனக்கு பிடிச்சது. அதிர்ஷ்டம் எனது பக்கம் உள்ளது. ஹே, ஹலோ ரூமி, நீங்க இருக்கீங்களா? சரி, பரவாயில்ல, உங்களுக்கே வந்து பாருங்க. அதற்குள்ள நான் என் சாக்லேட் மீனை சாப்பிட போகிறேன். வாசனை அருமையாகவும் ருசி இன்னும் சிறப்பாகவும் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, எனக்கு ஒரு சிறந்த யோசனை வந்திருக்கிறது. இந்த ஆக்வேரியத்தை எடுத்துக்கொள்கிறேன். அதில் கொஞ்சம் பால் சேர்க்கவும். அப்புறம் மீன்களை நீந்த அனுப்புவோம்.
அப்படியே. மற்றும் நிச்சயமாக அதை கொஞ்சம் சூடாக்க வேண்டும். ஓ ஆம், சுவையான கோகோ தயாராக உள்ளது. முயற்சி செய்வோம். எனக்கு ஒரு கச்சா மீன் இருக்கிறது. உண்மையிலேயே இதை என்ன செய்ய வேண்டும்? சரி, முயற்சி செய்வோம். ஆஃப். இல்ல, நான் முடியாது. அது போதாது ரூமேஷ், நீ செய்ய வேண்டும். காற்று மீன் எங்கே? ஓ இல்ல, அது என் கோகோவுக்குள் விழுந்து விட்டது. ஓ, அது நாற்றம் அடிக்கிறது. அது அருவருப்பாக இருக்கிறது. இது எல்லாம் உன் காரணம். இப்போது நீ இந்த மீன் ருசி உள்ள கோகோவை எல்லாம் குடிக்க வேண்டும். முடியாது. கோகோ செய்யறது உன் யோசனை. நீ ஏன் அதை குடி? சரி, யாருடைய பானத்தையும் நக்காத. சரியா? அது நல்லது. எங்கள் வீடியோ பிடிச்சதா? அப்படியானால் அந்த லைக் பொத்தானை அழுத்தி எங்கள் சேனலுக்கு சந்தா செய்யுங்கள். அப்புறம் செய்வோம்.